என்னெல்லாம் பார்க்க போறோம், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ஃபர்ஸ்ட் கவர் ஆக போகுது அப்படின்னா, எஜுகேஷன் சிஸ்டம் எங்க இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஹிஸ்டரி பேஸ்டா தான் நம்ம போவோம் சரியா. ஏன்னா அப்படி போனோம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஃபுல் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வேதிக் ஏஜ், ரைட். வேதிக் ஏஜ்க்கு அப்புறம் புத்திஸ்ட், ரைட். அதுக்கப்புறம் முஸ்லீம் அந்த எரா, ரைட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், ரைட். தென் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இது வரைக்கும் ஃபுல்லா இப்போ கரண்ட் 2020 NEP இது வரைக்கும் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். தென் அது போக என்ன அப்படின்னா பாலிடிக்ஸ் சரி. அது ரொம்ப பேசிக்கான நம்ம ஸ்கூல் டேஸ்ல 8th 9th 10th படிச்சுட்ட ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் டேஸ்ல நம்ம 8th 9th 10th படிச்ச பாலிடிக்ஸ், இந்தியன் பாலிடிக்ஸ் சரி. சீஃப் மினிஸ்டர்னா யாரு, பிரைம் மினிஸ்டர்னா யாரு, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ரைட். அவங்களோட அஜெண்டா எப்படி இருக்கும், அதை பத்தி ரொம்ப சிம்பிளா தான். ஸோ ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். It starts with the definition. Higher education civilizes and enlightens by increasing awareness, expanding horizons, sharpening perception, and increasing sensitivity. Right? So first, இந்த 4 விஷயம் தான். First, enlightening by increasing awareness, expanding horizons, sharpening perceptions, and increasing sensitivity. Right? So definition நமக்கு அந்த இல்லை, பட் ஒரு ஃபார்மட் இருக்கு இல்லையா, அதுக்காக தான். இந்தியா இது வந்து ஜெனரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். யூஎஸ்க்கு அப்புறம் தென் சைனாக்கு அப்புறம் இந்தியா தான் என்ன அப்படின்னா ஹையர் எஜுகேஷன்ல வளர்ந்து வரும் சரியா. வளர்ந்துன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் அப்கோர்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் இல்ல இன்ஸ்டிடியூஷன் நிறைய இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் வைஸா அந்த நம்பர் வைஸா பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கிற ஒரு கண்ட்ரி என்ன அப்படின்னா இந்தியா தான். பட் அதோட குரோத் இல்ல அதோட ஸ்டேட்டஸ் லெவல் பார்த்தோம் கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒன்றும் அவ்வளவு ஒரு ஸ்பெஷலா போகல. அது ஒரு பீட்டர் ட்ரூத். பட் நம்பர் வைஸா பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கோம். பட் நீங்க இன்ஸ்டிடியூஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 200 யூனிவர்சிட்டிஸ்ல கூட நம்ம இருக்க மாட்டோம், ரைட். அதுக்கு ஒரு டிராபேக். அண்ட் நீங்க இந்தியாவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன்ல ரொம்ப 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 சிறப்பா இருக்கிற ஸ்டேட் என்ன அப்படின்னா தமிழ்நாடு மட்டும்தான். அது இல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாவே தமிழ்நாடு மட்டும்தான். கம்பேரிங் டு கேரளா, மகாராஷ்டிரா இவங்களெல்லாம் ஓவர் டேக் பண்ற அளவுக்கு, ஏன்னா இந்தியாவோட ஆவரேஜ் ஓவர் டேக் பண்ற அளவுக்கு தமிழ்நாடோட ஹையர் எஜுகேஷன் அந்த அந்த ஒரு என்ன சொல்றது ஆவரேஜா 8% கொஞ்சம் அதிகமாக இந்தியாவில். ரைட். இன் ஸ்டேஜஸ். ஸோ இன் ஸ்கூல் எஜுகேஷன் 4 ஸ்டேஜஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ப்ரீ பிரைமரி இப்ப இருக்கிற அந்த எல்கேஜி யூகேஜின்னு சொல்றாங்க, ப்ரையர் டு கிளாஸ் 1 அண்ட் பிரைமரி 1 to 8. நிறைய பேர் 1 to 5 நினைச்சிட்டு இருக்கோம், பட் 1 to 8 அதான் பிரைமரி. ஏன்னா அதுக்குள்ள எலிமெண்ட்ரி வந்துடும், ரைட். ஸோ 1 to 8 பிரைமரி, தென் செகண்டரி 9 10 வந்து செகண்டரி, 11 12 சீனியர் செகண்டரி. இது ஸ்கூல் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷன் பார்த்தோம் அப்படின்னா பேச்சுலர் 3 to வித்தியாசப்படும். பேச்சுலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 to 5 ஃபார் எக்ஸாம்பிள் diploma courses, certificate programs, research programs, of course, they are focusing on CGPA. CGPA போக CGPA as well as என்ன அப்படின்னா அவங்க அந்த 4 வருஷத்துல எத்தனை கிளியர் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ எஜுகேஷன் என்னவா மாறுது அப்படின்னா, எஸ்பெஷலி டெக்னிக்கல் எஜுகேஷன் என்னவா மாறுது அப்படின்னா கொஞ்சம் தீவிர ஓரியன்டா மாறுது. ஸோ இந்த டிப்ளமோக்கு வந்து சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமா என்ன அப்படின்னா கொஞ்சம் அவங்க ஒரு கொஞ்சம் ஆட்டானமி அவங்களுக்கு இருக்கும். பிகாஸ் யூ கேன் டிசைன் தேர் ஓன் கோர்ஸ் டைம், சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன். பட் மேல உள்ளது அந்த தேர்ட் பாயிண்ட் உள்ள பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ், பிஹெச்டி அது வந்து என்ன அப்படின்னா கவர்மெண்ட் அதை ஃபிக்ஸ் பண்ண அந்த அந்த கிரைட்டீரியாக்குள்ள தான் வரணும். கீழே உள்ளது ஓகே பிரச்சனை இல்லை, அது ஓகே. ஸோ இப்பதான் என்ன அப்படின்னா கோர்ஸ்குள்ளேயே போக போறோம். ஹையர் எஜுகேஷன் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் குருகுல்ஸ், வேதிக் ஏஜ். அதுல இருந்தா என்ன அப்படின்னா நமக்கு ஹிஸ்டாரிக்கலா நமக்கு டாக்குமெண்ட்ஸோ இல்லை எவிடன்ஸோ கிடைக்க ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம 6th ஹிஸ்டரி எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து
இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து ஆரம்பிச்சோம். அதுதான் பேஸ். இந்தியனோட ஹிஸ்டரியோட பேஸ் என்ன அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான். பட் அன்பார்ச்சுனேட்லி நமக்கு அதை பத்தின ஒரு எந்த விதமான ஒரு டீடைல்டு டிஸ்கிரிப்ஷனும் நமக்கு கிடைக்காது. இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா உடஞ்சு போன சில பில்டிங்ஸும் அதுல இருந்து நம்ம எடுத்த சில அசம்ஷன் தானே தவிர அங்க த ட்ரூத் இஸ் சிவிலைசேஷன் அப்படி ஒரு சிவிலைசேஷன் அதுல நம்ம எது குறை சொல்ல போறது இல்லை. ரைட். பட் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு நமக்கு என்ன இல்லை அப்படின்னா ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. பட் அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா சம்பவம் யார் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு நாலேஜ் அவங்க இன்டெலக்சுவல் தான். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் எஜுகேஷன் அப்படின்னு கேட்டகரிக்குள்ள நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வேதிக் ஏஜ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ வேதிக் ஏஜ் அப்படிங்கும்போது நம்ம படத்துல பார்த்துருப்போம். ரைட். நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். குருகுலம் ரைட். ஒரு மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் என்ன அப்படின்னா சீடர்கள் குரு அந்த ஒரு காம்போ தான். சீடர் குரு ஊருக்கு அவுட்டர்ல இல்ல காட்டுக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீடர் ஒரு வனத்துக்குள்ள ஒரு ஆசிரமம் மாதிரி வச்சிருப்பாரு. ரைட். அண்ட் தேர் ஹி டீச்சர்ஸ். ரைட். இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ உள்ள இருக்கும் அப்போ உள்ளதுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ ஸ்கூல் இருக்கு நம்ம போய் ஜாயின் பண்றோம். பட் அங்க என்ன அப்படின்னா குரு தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணுவாரு. சரி நீ என்கிட்ட நான் உன்னை அட்மிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு குரு தான் என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணுவாரு. ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கும் தனித்தனியான சிலபஸ் இருக்கும் குருகுலத்துல. இப்போ உள்ள மாதிரி கம்பைன்டு சிலபஸ் இல்ல ரொம்ப ஒரு மாதிரி ஜென்ரல் சிலபஸ் இப்போ. ரைட். பட் அந்த டைம்ல வேதிக்ல என்ன அப்படின்னா ஒரு ஆளுக்கும் டு பி மோர் ஃப்ராங்க் கொஞ்சம் இது சோசியலா இருந்தாலும் அப்போ 4 கம்யூனிட்டியை பிரிச்சிருப்பாங்க ஹியூமன் பீயிங்ஸ். ஒரு கேட்டகரிக்கு என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஒண்ணு போல சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒண்ணு போல சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ராஜா வீட்டு பிள்ளைகள் அப்படின்னா ஸ்பெஷல். ரைட். அவங்களோட ஓன் சன் அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷல். ரைட். ஒன்னும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பட் இந்த வேதிக் சிஸ்டம் அது பேஸ் என்ன அப்படின்னா வேதாசும் உபனிஷாசும் தான். ரைட். வேதாஸ் உபனிஷாஸ் இது போக என்ன அப்படின்னா கேட்டகரியை பொறுத்து கொஞ்சமா நிறைய கத்துக்கிட்டே போகணும். தனுர்வேதம் ஆயுர்வேதம் அதெல்லாம் என்ன அப்படின்னா அவங்க என்ன ஸ்டேட்டஸ்குள்ள வர்றாங்களோ அதை பொறுத்து. பட் போக்கஸ் அந்த ஆசிரமத்துக்குள்ள போறோம் அப்படின்னா வெளியே வரும்போது வேதங்களும் உபநிடதங்களும் வேதாஸ் அண்ட் உபனிஷா தெளிவா படிச்சுட்டு தான் வெளியே வருவாங்க. ரைட். ஆஸ் பர் த சிஸ்டம் ஸ்டார்டிங் இப்ப நம்ம எல்கேஜின்னு சொல்றோம்ல இப்ப கரண்ட்ல. ரைட். எல்கேஜி அங்க எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா வித்யாராம்பா. அதுதான் இனிஷியல் ஸ்டேஜ். 5 வயசு வித்யாராம்பா. அப்பதான் அவனுக்கு அது கொண்டே எங்க விட்டுருவாங்க ஆசிரமத்துல விட்டுருவாங்க. அவன் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு தான் திரும்ப வீட்டுக்கு வருவான். ஓகேவா. டக்குன்னு நினைச்ச முடியாது இந்த 2 மாசம் லீவுக்கு வர்றேன் டெய்லி போயிட்டு வரேன் டே ஸ்காலர் அதெல்லாம் கிடையாது. ரெசிடென்ஷியல் தான். அது கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் தான். ஸோ 5 வயசுல உள்ள போறான் அப்படின்னா கடைசி வரைக்கும் எங்கதான் இருக்கும் குருவோட தான் இருக்கணும். குரு அவருக்கு எப்ப தோணுதோ அப்பதான் பாட்டு எடுப்பாரு. பட் அதுக்காக எடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க, எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் டெய்லி என்ன ஆகும் அப்படின்னா சிலபஸ் மாறும். டிஸ்கஷன் தான் ஃபுல்லா என்ன அப்படின்னா ரிசைட் தான் பண்ணுவாங்க. சரியா. எழுதி பழகுறதெல்லாம் கிடையாது. ஃபுல்லா என்ன அப்படின்னா ரிசைட் தான். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் வித்யாராம்பா. அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னா உபன்யானம். ரைட். தென் ஃபைனல் என்ன அப்படின்னா கிரகஸ்த ஜீவன். இந்த கிரகஸ்த ஜீவன் தான் என்ன அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜ். இது முடிச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவங்களோட எஜுகேஷன் முடிஞ்சது அவங்க வீட்டுக்கு போகலாம். இந்த 3 ஸ்டேஜ் தான். இதுவும் என்ன அப்படின்னா எல்லா கேட்டகரிக்கும் பொருந்தாது. சரியா. ஒரு சில பேர் என்ன அப்படின்னா வித்யாராம்பா எல்லாருக்கும் 5 வயசுல ஆரம்பிக்காது. ஒரு சில பேருக்கு 10 வயசுல ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு 12 வயசுல ஆரம்பிக்கும். கொஞ்சம் வித்தியாசப்படும். ரைட். அண்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சான்ஸ்கிரிட். அதுதான் பிரச்சனை. ரைட். ஸோ சான்ஸ்கிரிட் தான் அந்த கேட்டகரியை கொண்டு வருதுன்னு சொல்றாங்க. ரைட். ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த வேதிக் டேர்ம்ல என்ன அப்படின்னா சான்ஸ்கிரிட். செகண்ட் சான்ஸ்கிரிட்டுக்கு அப்புறம் கொஞ்சமா என்ன ஆகுது அப்படின்னா சான்ஸ்கிரிட் கீழே வந்தது. அப்ப மேல யார் வர்றா அப்படின்னா புத்திசம். ஸோ இந்தியா ஃபுல்லான்னு சொல்லக்கூடாது, ஏசியா ஃபுல்லா எந்த ஒரு ரிலிஜன் இல்ல ரிலிஜன் சொல்லக்கூடாது, எந்த ஒரு பிரின்சிபல் எந்த ஒரு ஐடியாலஜி ஏசியன் ஃபுல்லா கவர் ஆகுது அப்படின்னா புத்திசம். ஸோ புத்திசம் ஏன் கவர் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பாலி. பாலிங்கிறது அப்போ மக்கள் பேசினா ஒரு சாதாரண லாங்குவேஜ். பாலியும் பிராங்கு தான். ரைட். இந்த 2 லாங்குவேஜ் என்ன அப்படின்னா சாதாரண மக்கள் பேசின லாங்குவேஜ். சான்ஸ்கிரிட் எலிட்டான மக்கள் அவங்க எலிட் பீப்புள் அவங்க பேசின லாங்குவேஜ். ஸோ நீங்க இப்போ குருகுலம் போகணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் டைம் சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கும். அதான் பேசு. ஸோ அதனால புத்திசம் எஜுகேஷன் அவங்க ஐடியாலஜி கொஞ்சம் வேகமாவே வளருது. அண்ட் டு பி மோர் ஃப்ராங்க் இதுக்கப்புறம் நம்ம நிறைய எஜுகேஷன் பார்க்க போறோம். இருக்கிறதுலே த பெஸ்ட் அப்படின்னா புத்திசம் மட்டும். அது அளவுக்கு எதுவுமே வராது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா
ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். குருகுலத்துல கூட என்ன அப்படின்னா நீங்க குருதட்சணை கொடுக்கணும், ரைட்? நம்ம மகாபாரதத்துல ஏகலைவன் வந்து விரலே கொடுத்துட்டு வருவோம், ரைட்? பட் இங்க என்ன அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இன்னொன்று டிஸ்கிரிமினேஷனே கிடையாது, ஆண் பெண் அப்படிங்கிற பேதம் கூட கிடையாது, ரைட்? பட் அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அந்த ஃபீமேல் ஸ்காலர்ஸ் தான் இருந்தாங்க, கார்கி இருந்தாங்க, மைத்ரே இருந்தாங்க. பட் கம்பேரிங் டு புத்திசம் அப்படி ஒன்றும் சிறப்பா வளரல, ரைட்? இன்னொன்று புத்திசம் ஸ்டூடெண்ட் அவன் லைஃப் லாங் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் தான், கடைசி வரைக்கும் படிச்சுட்டே இருப்பாங்க. அண்ட் ஈவன் மெடிக்கல் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கலி அவங்க மெடிக்கல் சயின்சஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருந்துச்சு அப்படின்னா இறந்து போன ஒரு சில ஆட்களை கூட என்ன அவங்க வந்து வைத்தியம் பண்ணி குணப்படுத்துறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ரெக்கார்ட்ஸ், ரைட்? பட் நம்ம அந்த அளவுக்கு நம்ம நம்ப வேண்டாம். பட் என்ன அப்படின்னா அவங்களோட அந்த என்ன சொல்றது மருத்துவ அறிவுங்கிறது மெடிக்கல் சயின்ஸ் அந்த அளவுக்கு வளர்ந்துருந்துச்சு, ரைட்? இப்போ உள்ள நம்ம நியூரோ சயின்ஸ் தான் அப்பவே வாசிக்கலாம், புத்திசம் மட்டும். அண்ட் ஸோ திரிபீடகாஸ் வேர் தாட் இன் புத்திசம். அந்த புத்திசம் ஃபர்ஸ்ட் பேஸ் அதான் திரிபீடகா தான், ரைட்? அண்ட் பிரபஞ்சா அங்க எப்படி வித்யாரம்பா இருந்துச்சோ அந்த மாதிரி பிரபஞ்சா. அப்படி இருந்தும் ஏன் புத்திசம் வளரல அப்படின்னா ஒரே ஒரு வேதால ஸ்டூடெண்டா இருப்பான், அந்த கிரகஸ்த ஜீவன் அந்த ஸ்டேஜ் அட்டன் பண்ணதோட என்ன அப்படின்னா வீட்டுக்கு வந்துருவான், தென் நான் சாதாரண மனுஷனா மாறிடும். பட் புத்திசம்ல என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்டூடெண்டா இருக்கிறவன் லைஃப் லாங் ஸ்டூடெண்டா தான் இருப்பான், தட் மீன்ஸ் மங்கா மாறிடுவான், சாமியார போயிடுவான், ரைட்? அதனால என்ன அப்படின்னா புத்திசம் கொஞ்சம் தோத்து போனதுக்கான காரணம் அது, ரைட்? ஸோ பிரபஞ்சா ஃபர்ஸ்ட் இனிஷியேட் ஸ்டேஜ் தான் நோ கேஸ்ட் சிஸ்டம். இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தால நோ கேஸ்ட் சிஸ்டம், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் கிடையவே கிடையாது, ரைட்? ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் டு பிகம் மங்க்ஸ். இதுதான் பிரச்சனை, மங்கா மாறிடுவாங்க. மங்கா மாறினாலுமே இன்டலெக்சுவல் லெவல் அப்படி இருக்கும், பட் மங்க். அண்ட் யூனிவர்சிட்டிஸ் என்ன அப்படின்னா இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, தக்ஷஷீலா, நாலந்தா, வலாபி. ஸோ இந்த வலாபி வந்து என்ன அப்படின்னா ஜெயினோட, ரைட்? புத்திசம் கிடையாது, ஜெயின். பட் ஃபைன், ரெண்டு பேரும் கொஞ்சம் ஈக்குவலா தான் கொண்டு போனாங்க, ரைட்? அண்ட் ஸோ இந்த புத்திசம்க்கு அப்புறம் எது வரும் அப்படின்னா முஸ்லீம் வேறா வரும். கிட்டத்தட்ட 200 வருஷம் நார்த் இந்தியா ஃபுல்லா என்ன அப்படின்னா அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும், ரைட்? கொஞ்சம் கொஞ்சமா என்ன அப்படின்னா சவுத் இந்தியாவுக்கும் வந்திருப்பாங்க. அண்ட் அவங்களோட டைம்ல எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அரபிக்ல உள்ள சயின்ஸ், ரைட்? பர்ஷியன் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ்ல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து மதரசா, இன்னொன்று மதரசாங்கிறது வந்து என்ன அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ் பிரைமரி மாதிரி, ரைட்? எழுத படிக்க தெரியுது, ரைட்? அண்ட் அவங்க ரிலீஜியஸ் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா ஸோ மக்தப் என்ன அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். அங்க வந்து என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னா சிவில் சர்வீஸுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க, ரைட்? அடுத்து என்ன அப்படின்னா யூரோப்பியன் எஜுகேஷன். ஸோ யூரோப்பியன் எஜுகேஷன் உள்ளவர்கள் இப்பெல்லாம் என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன அப்படின்னா ட்ரேட் பண்ண வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னா நம்மளோட கல்ச்சரோட ஒன்றிணைறாங்க யூரோப்பியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் எஜுகேஷன் உள்ள கொண்டு வந்தது யாரு அப்படின்னா போர்ச்சுகீஸ், ரைட்? ஸோ வாஸ்கோட காமா உள்ள வந்ததோட யார் வர்றா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா போர்ச்சுகீஸ் உள்ள வர்றாங்க. சவுத் இந்தியா ஃபுல்லா கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப உள்ள ஆந்திரா, கர்நாடகா, ரைட்? அந்த விஜயநகரம் அந்த அந்த எம்பையர் ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல்ல வருது, ரைட்? தமிழ்நாடுமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அவங்க கண்ட்ரோல்ல தான் வருது. அண்ட் அவங்கதான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி கொண்டு வர்றாங்க எங்க கோவால. இங்கதான் என்ன அப்படின்னா முறைப்படி என்ன அப்படின்னா கிராஜுவேஷன் கொடுக்குறாங்க, ரைட்? 4 டிகிரிஸ் கொடுப்பாங்க, மியூசிக், கிராமர், ரைட்? இந்த மாதிரி ஒரு 4 டிகிரி கொடுப்பாங்க. 1575, சரியா? கிட்டத்தட்ட ஒரு 400 இயர்ஸ் முன்னாடி, ரைட்? ஸோ இதெல்லாம் கொடுத்தது யாரு அப்படின்னா கவர்மெண்ட் கிடையாது, மிஷனரிஸ். ஓகேவா? மிஷனரிஸ் தான் அவங்க பொறுப்பு தான், எல்லாமே அவங்க பொறுப்பு தான். பட் இதுவுமே என்ன அப்படின்னா போர்ச்சுகீஸ் அவங்க இனிஷியேட் பண்ணாலும் எந்த மிஷினரி வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனாங்க அப்படின்னா பிரெஞ்சு. மிஷினரிக்கு அப்புறம் சாரி போர்ச்சுகீஸ்க்கு அப்புறம் அந்த பொறுப்பு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட அந்த இப்ப யாரு உள்ள வர்ற அப்படின்னா பிரெஞ்சு உள்ள வர்ற. தமிழ்நாடு ஃபுல்லா பிரெஞ்சோட கண்ட்ரோல் தான் இருந்துச்சு அவங்க பிரிட்டிஷ் கொஞ்சம் மேல வர முன்னாடி. ஸோ இந்த பிரெஞ்சு மிஷனரிஸ் என்ன பண்றாங்க, நிறைய இன்ஸ்டிடியூஷன் நிறைய ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி எப்படி சக்சஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களோட மக்களோட வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ்ல எஜுகேஷன் கொடுக்குறாங்க. போர்ச்சுகீஸ் அதுல போட்ட விட்டுருப்பாங்க, போர்ச்சுகீஸ் அதுல கொஞ்சம் சொதப்பிப்பாங்க. பட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மக்களோட லாங்குவேஜஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா எஜுகேஷன் கொடுத்துட்டு அவன் கேட்டகரிக்கு போகும்போது அவங்களோட பிரைமரி என்ன கொடுத்தான் போர்ச்சுகீஸ்,
நாம என்னோட லாங்குவேஜ் படி, என்னோட ரீஜனை படி அப்படின்னு சொல்றது கொஞ்சம் தப்பாயிடுச்சு. போர்ச்சுகீஸ் தோற்றதுக்கான காரணம் அதான். பட் பிரெஞ்சு இல்ல, பிரெஞ்சு வந்து கரெக்டா கொண்டு போயிட்டாங்க. அண்ட் மிஷினரிஸ் போது பிரெஞ்சு மிஷினரிஸ் தான். அது போக ஜெர்மன் மிஷினரிஸ்ங்கும் போது அவங்களும் உள்ள வந்து நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. புக்ஸ், சரி, டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்தது அவங்க தான். பிரெஞ்சு ஜெர்மன் சேர்ந்தா கொண்டு வந்திருப்பாங்க. அது போக நான் மிஷினரி ஸ்கூல்ஸ் நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க ஃபார் புவர் சில்ட்ரன். ஃபுல்லா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இதெல்லாம் என்ன அப்படின்னா அது போக இண்டிவிஜுவல் சில ரிச் கொஞ்சம் பணக்காரங்க அவங்களும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு நிறைய ஸ்கூல்ஸ்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் எங்க கொண்டு போய் நிக்குது அப்படின்னா பெங்கால்ல பிஷப் காலேஜ், ரைட், அண்ட் மும்பைல எல்பின்ஸ்டோன் காலேஜ். அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்மெண்ட் எங்க வந்து நிக்குது அப்படின்னா பெங்கால்ல பிஷப் காலேஜ், மும்பைல வந்து எல்பின்ஸ்டோன் காலேஜ், ரைட். அண்ட் இப்போ தான் என்ன அப்படின்னா இந்தியாவில வந்து ஒரு கேட்டகரி வர்றாங்க. யாரு அப்படின்னா படிச்ச வர்க்கம், ரைட், படிச்ச வர்க்கம். அந்த படிச்ச வர்க்கம் யாரு அப்படின்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன் படிச்சவங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா மேல வந்ததுக்கு அப்புறம் இந்த இங்கிலீஷ் எஜுகேஷனை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரைட், பிஷப் காலேஜ்ல படிச்சவங்களோ இல்ல எல்பின்ஸ்டன் காலேஜ்ல படிச்சவங்களோ, அந்த டைம்ல நிறைய காலேஜ் தமிழ்நாட்டுல 2-3 காலேஜ் வந்துருச்சு. ரைட், அமெரிக்கன் காலேஜ்லாம் ரொம்ப பழசு. ஸோ அப்படி உள்ளவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க படிச்சு வெளியே வந்தவங்க என்ன அப்படின்னா நேட்டிவ் இந்தியன்ஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்ல போட்டு அவங்க கிடைக்கிற ரெஸ்பெக்ட் எல்லாம் பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் வெஸ்டர்னைஸா யோசிக்கிறத பார்த்துட்டு இதை சப்போர்ட் பண்றாங்க. ரைட், இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் நல்லதுதான். ரைட், நமக்கு எங்க இருக்கு கொஞ்சம் சூப்பர்ஸ்டிஷன் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் சொல்றாங்க. ரைட், இது சாதாரண எஜுகேஷன் சிஸ்டம். இப்போ அந்த டைம்ல நான் வந்த அந்த யூரோப்பியன் எஜுகேஷன் டைம்ல வந்த ஒரு சில ஆக்ட், கொஞ்சம் முக்கியமான ஆக்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட். சார்ட்டர் ஆக்ட் 1830. சரியா, பென்சில் வச்சிருந்தீங்க பென் வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார்ட்டர் ஆக்ட் கொஞ்சம் முக்கியம், 1830. சோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா 2 சார்ட்டர் ஆக்ட் போடுறோம். சார்ட்டர் ஆக்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னா 20 வருஷத்துக்கு ஒருக்கா சார்ட்டர் ஆக்ட் வரும். சரியா, 1773ல ஒரு சார்ட்டர் ஆக்ட் வந்திருக்கும், 1793ல ஒரு சார்ட்டர் ஆக்ட் வந்திருக்கும். இப்போ இது என்ன அப்படின்னா 1813. இந்த 1813 சார்ட்டர் ஆக்ட் ஏன் நம்ம முக்கியம் அப்படின்னா எஜுகேஷன் நம்ம ஏன் கொண்டு வரணும் அப்படின்னா 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க இந்த சார்ட்டர் ஆக்ட்ல. ஒண்ணு, எஜுகேஷனுக்கு 1 lakh ஒதுக்கியிருப்பாங்க. சரி, இந்தியா ஃபுல்லா கவர்மெண்ட் என்ன 1 lakh ஒதுக்குறாங்க. ரைட், பட் அதை செலவழிச்சிக்க மாட்டாங்க, ஒரு பைசா கூட செலவழிச்சிக்க மாட்டாங்க, ஒதுக்குவாங்க, அவ்வளவுதான். ரெண்டாவது என்ன அப்படின்னா சயின்டிபிக் நாலேஜ ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. சரி, அந்த 2 பாயிண்ட்டுக்காக இந்த சார்ட்டர் ஆக்ட். சரியா, சயின்டிபிக் நாலேஜ் புதுசு. ரெண்டாவது எல்பின்ஸ்டன் ரிப்போர்ட். இவர் பேர்ல தான் அந்த காலேஜ் இருக்கும் மும்பைல, எல்பின்ஸ்டன். அண்ட் இந்த எல்பின்ஸ்டன் ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா இவர் வந்து கொஞ்சம் பிரிட்டிஷ் யூரோப்பியனா இருந்தாலுமே இவர் வந்து வெர்னாகுலர் லாங்குவேஜ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி, அப்போ உள்ள கேட்டகரிஸ் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஜுகேஷன் வந்து வெர்னாகுலர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சண்டை போடுவாங்க. அதுல ஒரு ஆள் தான் எல்பின்ஸ்டன். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் பேர்ல ஒரு காலேஜ் ஆரம்பிச்சாங்க, அது வந்து இங்கிலீஷ் மீடியம். சரியா, சோ இவர் இருக்கும்போது ரிப்போர்ட் கொடுக்குறாரு. 1823ல அந்த ரிப்போர்ட் வருது, எல்பின்ஸ்டன் ரிப்போர்ட். அதுலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்கூல் ஆரம்பிச்சு, சரி, அந்த ஸ்கூலை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு இப்ப இருக்கிற டிஓ, சரியா, டிஓ சிஓ இன்ஸ்பெக்ஷன் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ஆபீசர் போடுங்க. டீச்சர்ஸ்க்கு என்ன கொடுங்க, ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுங்க. 8 முடிச்சு 10 முடிச்சு டீச்சர் போடாங்க, அவங்களுக்கு என்ன இருக்கணும், ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கணும். சரியா, டீச்சிங் ப்ராசஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கணும், அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. பட் எல்பின்ஸ்டன் ரிப்போர்ட்டும் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆகல. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட் என்ன அப்படின்னா லார்ட் மெக்காலேஸ் கிரேட்ஸ். என்ன இது, இந்த பிரச்சனை எங்க வந்து நிக்கும் அப்படின்னா அந்த 1813 இருக்குல்ல, மேல இருக்கு பாருங்க சார்ட்டர் ஆக்ட். ரைட், 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருப்பாங்கன்னு நம்ம பார்த்திருந்தோம், 1 ரூபாய் கூட செலவழிச்சிருக்க மாட்டாங்க. அடுத்து 20 வருஷம் கழிச்சு, அதாவது 1833ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சார்ட்டர் ஆக்ட் போடுறாங்க. பட் அது நமக்கு முக்கியம் இல்லை. ரைட், அந்த சார்ட்டர் ஆக்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ ஏன் 1 ரூபாய் கூட செலவழிக்கலன்னு கேட்பாங்க. அப்போ எதிர்த்தரப்பு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், எந்த லாங்குவேஜ்ல எங்களுக்கு நடத்துறதுன்னு தெரியும். ரைட், மூணு கேட்டகரியில சண்டை போடுவான். ஒருத்தர் என்ன சொல்லுவான், இங்கிலீஷ்ல தான் எல்லாமே நடத்துறோம், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இட் ஷுட் பி இன் இங்கிலீஷ். இன்னொருத்தர் என்ன சொல்லுவான், இட் ஷுட் பி இன் ஓரியன்டல் லாங்குவேஜ், பெர்ஷியன்ல கொடுங்க, ஓரியன்டல் லாங்குவேஜ். இன்னொருத்தர் என்ன சொல்றான், வெர்னாகுலர்ல கொடுங்க அப்படின்னா. இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கு. பிரிட்டிஷ் என்ன செஞ்சுட்டான், நீ சண்டை போட்டுக்கிட்டே நான் ஃபண்ட் எண்ணிச்ச மாட்டேன், ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படியே பார்த்துட்டான்.
அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க, என்ன 20 வருஷம் ஆச்சு, 1 லட்சம் ரூபாய் கூட செலவு, 1 ரூபா கூட செலவழிக்காம இருக்கியான்னு சொல்லிட்டு தான் திரும்ப என்ன பண்ணாங்க, ரைட் இது இப்படியே போனா சரிப்பட்டு வராது, முதல்ல மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு 2 வருஷமா அந்த சண்டை நடக்குது. 2 வருஷமா நடக்குது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவா இருக்கும். ஸோ அப்ப வந்து லார்ட் வில்லியம் பெண்டிங் தான் கவர்னர் ஜெனரலா இருப்பாரு. என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும்போது டக்குன்னு லார்ட் மக்களே ஒரு டிசிஷன் எடுப்பாரு. அதான் என்ன அப்படின்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதலாம் இங்கிலீஷ் தான், ரைட். அப்ப வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கும், டக்குன்னு எல்லாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பட் மெக்காலே ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப தீர்க்கமா இருப்பாரு. எஸ், திஸ் இஸ் மை டெசிஷன், அவ்வளவுதான், இதுதான் இந்தியா ஃபுல்லா இனிமே என்னதுதான் இங்கிலீஷ் மட்டும்தான். இங்கிலீஷ் எங்கெல்லாம் இருக்கோ, யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு வி கிராண்ட் தட் எய்ட் அண்ட் ஆல், ரைட். அவங்களுக்கு நாங்க என்ன செய்வோம், எல்லா ஃபண்டும் கொடுப்போம், ரைட். யாரெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் இல்லையோ அவங்களுக்கு நாங்க என்ன கொடுக்க மாட்டோம், ஃபண்டு கொடுக்க மாட்டோம். அப்படி சொன்னதோட நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்கிலீஷ் மாட்டாங்க, அது ஒரு டக்குன்னு மாறி, ரைட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மூணு தெளிவா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் புரிஞ்சு படிச்சீங்க, மனப்பாடம் பண்ண வேண்டாம், ரைட். 1813, தென் எல்பின்ஸ்டன் ரிப்போர்ட் 1823, தென் மெக்காலே மினிட்ஸ். மெக்காலே மினிட்ஸ் ரொம்ப முக்கியம், 1835. Actually, it's February 2 minutes, 8. Right? 1835, February 2. So, இதுவரை பார்த்ததுல டவுட் இருக்கா? ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம், குருகுல்ஸ் அண்ட் வித்யா ராம்பா, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பாருங்களேன். வித்யா ராம்பா ஸ்டார்டிங் ஸ்டேஜ், உபன்யானா ஃபார்மல் எஜுகேஷன் அங்கிருந்து ஆரம்பிக்கும். தென் கிரகஸ்த ஜீவன், அது வரைக்கும் என்ன அப்படின்னா பிரம்மச்சரியம் தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். Medium of instruction, Sanskrit. Then Buddhism, famous universities, world-class universities, Nalanda, Vallabi, Takshashila, Prabhaja. ரெண்டு பேருக்கும் தனித்தனியா இருக்கும் காங்கிரிகேஷன், மென் விமன் தனித்தனியான காங்கிரிகேஷன். பட் இடையில எந்த டிஸ்கிரிமினேஷன் எதுவுமே இருக்காது. ரெண்டு பேருக்குமே என்ன அப்படின்னா அந்த விகாராஸ் அப்படின்னு சொல்ற இடத்துல அவங்க வந்து அதான் ஹையர் எஜுகேஷன், விகாராஸ் சொல்லுவாங்க. அதை சாரி நான் சொல்ல மறந்துட்டேன். தென் யூரோப்பியன் எஜுகேஷன், போர்ச்சுகீஸ் தான் ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு வர்றாங்க. பட் இட் வாஸ் பாப்புலரைஸ்ட் பை பிரெஞ்ச் மிஷனரிஸ். ஜெர்மனும் அவங்களால என்ன உண்டோ அதை கொடுத்துருப்பாங்க, ரைட். ஸோ தென் பிஷப் காலேஜ் இன் பெங்கால், இதெல்லாம் எக்ஸாம்பிள். தென் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல முதல் 3 ரிப்போர்ட். ஃபைனலி வுட்ஸ் டிஸ்பேட்ச். வுட்ஸ் டிஸ்பேட்ச் 1854. அப்ப யாரு கவர்னர் ஜெனரலா இருப்போம் அப்படின்னா லார்ட் டல்ஹௌசி. சரி, அவர் தான் ரயில்வேஸ் கொண்டு வந்திருப்பாரு. அண்ட் லார்ட் டல்ஹௌசி கொஞ்சம் படிச்சு இருக்கிறது, ரொம்ப யங், இன்டெலிஜென்ட், ரைட். ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இங்க உள்ள எஜுகேஷன் சிஸ்டத்துல உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வுட்ஸ் அப்ப உள்ள ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு எஜுகேஷனிஸ்ட் அவரை கூப்பிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு சர்வே எடுங்க, எஜுகேஷன் சிஸ்டம்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது வுட்ஸும் பாக்குறாரு. ஸோ 1854 அவர் வந்து ஒரு அவர் கொடுத்ததா என்ன அப்படின்னா வுட்ஸ் டிஸ்பேட்ச், அண்ட் இட் வாஸ் வேர்ல்ட் ஃபேமஸ் ஒன். இந்த 4லயே பார்த்தோம் அப்படின்னா we focus on மெக்காலே மினிட்ஸ். பட் நீங்க டீடைலா பார்த்தீங்க அப்படின்னா வுட்ஸோடதும் கீழே இருக்கிற ஹண்டர் கமிஷன் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஒரு வைட்டல் ரோல் இருக்கும் ரெண்டுக்கும், சரியா. அப்படி என்ன வுட்ஸ் டிஸ்பேட்ச் அப்படி என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸாமினேஷன் தான் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மேக்னா கர்ட்டா. ஸோ வி ஆல் நோ வாட் இஸ் மேக்னா கர்ட்டா, ரைட். ஸோ மேக்னா கர்ட்டா இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா நிறைய கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உமன் எஜுகேஷனை பத்தி பேசினது என்ன அப்படின்னா உமன் எஜுகேஷன் கொடுக்கணும், ரைட். வொகேஷனல் எஜுகேஷன் கொடுக்கணும் தான் பேசியிருப்பாங்க. யூனிவர்சிட்டிஸ் 1857 என்ன செய்யணும், லண்டன் யூனிவர்சிட்டி அதை பேஸ் பண்ணி இங்க 3 ப்ரொவின்ஸ்லயும் அமைக்கிறோம். ஸோ 3 ப்ரொவின்ஸ்லயும் லண்டன் யூனிவர்சிட்டி பேஸ் பண்ணி we have to build a யூனிவர்சிட்டி. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாம்பே, கல்கட்டா 3 யூனிவர்சிட்டி வருது, ரைட். ஸோ பிரைமரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன் தனித்தனியா பிரிச்சிருப்பாங்க வுட்ஸ்ல. ஸோ வுட்ஸ் டிஸ்பேட்ச் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க டீடைல்டா, ரைட், நமக்கு அவ்வளவு டீடைல்டா போக வேண்டாம், எத்தனை பேர் உனக்கு அவ்வளவு போக வேண்டாம். பட் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வுட் டிஸ்பேட்சும் ஹண்டர் கமிஷன் மட்டும் பாருங்க, ரைட். ஸோ ஹண்டர் கமிஷன் 1882, சரியா. வுட்ஸ் டிஸ்பேட்ச் 1854 டல்ஹௌசி டைம், சரியா. அடுத்து ஹண்டர் கமிஷன், இது யார் டைம் அப்படின்னா ரிப்பன், லார்ட் ரிப்பன். ஸோ இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம ஹிஸ்டரி படிக்கும் போது நான் ஏன் வந்து கவர்னர் ஜெனரலையும் சேர்த்து சொல்றேன் அப்படின்னா அது நமக்கு தேவையில்லை. கவர்னர் ஜெனரல் யாரும் நம்ம படிக்க வேண்டாம், சரியா. மெக்காலே வரும்போது யார் கவர்னரா இருந்தா வுட்ஸ் வரும்போது. பட் என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா ஓரளவுக்கு சுயநலவாதிகளா இருந்தாலுமே இந்தியாவுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு வந்தோம்.
பட் நம்ம ஹிஸ்டரி புக்ல என்ன அப்படின்னா ஒரு சில பேர் கெட்டவங்களாவே காட்டியிருப்பாங்க, நல்லவங்க எல்லாம் கெட்டவங்களாவே காட்டியிருப்பாங்க. பட் அவர்லாம் கொஞ்சம் நல்லவர் தான், நிறைய விஷயம் பண்ணியிருப்பாரு புதுசு புதுசா. ஸோ ஹண்டர் எஜுகேஷன் 1882 known as இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். இதுக்கு பேரு என்ன அப்படின்னா இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். ஏன் அப்படின்னா ஓவரா சரியா ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறா அப்படின்னா அந்த பொண்ணு அந்த பையன் வளர்ந்து வந்து அவன் கடைசியா ஒரு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்டேஜ், அதான் ஹண்டர் கமிஷன். அந்த ஸ்டேஜுக்கு அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ரைட், விமனுக்கா செப்பரேட்டா ஒரு ஸ்கூல் வச்சிருக்கு விமன் எஜுகேஷன். இவங்களும் என்ன அப்படின்னா விமன் எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. எஜுகேஷனை யார்கிட்ட கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்ம கிட்ட வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், எஜுகேஷனை ஒழுங்கா கொண்டு போக மாட்டோம். நம்ம யார்கிட்ட கொடுத்துருவோம், லோக்கல் பாடிஸ். ரைட், லோக்கல் பாடிஸ் இந்த சென்ஸ் அந்த அப்போ வந்து பஞ்சாயத்து தானே. ரைட், ஸோ பஞ்சாயத்து இல்லை அப்படின்னா அந்த முனிசிபாலிட்டிஸ் அவங்க கண்ட்ரோல கொடுத்துருவோம் எஜுகேஷன். ஸ்கூலுக்கு நடத்து, ஃபண்ட் நான் கொடுக்குறேன், ரொம்ப சரி, இதுதான் ஹண்டர் கமிஷன். ஸ்கூல் என்னச்சு நீங்க நடத்து, நல்லா கொண்டு போ, நான் நிறைய ஃபண்ட் தர்றேன். ரைட், எஜுகேஷன் உன் பொறுப்பு அப்படின்னு. ஸோ இந்த லார்ட் ரிப்பன் வந்து நிறைய பேர் என்ன அப்படின்னா கவர்மெண்ட்ஸ் எல்லாம் இந்தியன்ல கொடுத்தா நம்ம படிச்சிருக்கோம், எஜுகேஷனையுமே அவன் இந்தியன்ல கொடுத்துருவாரு. நீ ஏன் பார்த்துக்கோ எஜுகேஷன், உன் எஜுகேஷன் உன் மக்கள் நீ ஏன் பார்த்துக்கோ. சரியா, ஸோ ஹண்டர் கமிஷன் ரொம்ப முக்கியம் 1882. அடுத்து இவர் லார்ட் கர்சன். இவர் கொஞ்சம் எஜுகேஷனை வந்து கொஞ்சம் பிடிச்சிருப்பாரு. ரைட், பிடிச்சிருப்பார் இந்த சென்ஸ் கொஞ்சம் அக்ரெசிவா என்ன அப்படின்னா எஜுகேஷன் டைம்ல சாரி எஜுகேஷன் வந்து அந்த டைம்ல என்ன அப்படின்னா நிறைய டெரரிஸ்ட் வந்து யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சு வெளியே வந்திருப்பாங்க. ஸோ யூனிவர்சிட்டி வந்து இட் வாஸ் ஹாப் ஆஃப் டெரரிசம் அந்த டைம்ல யூனிவர்சிட்டி. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்றாரு அப்படின்னா யூனிவர்சிட்டி கமிஷன் அவங்க கொண்டு வந்து இல்ல ப்ரொஃபசர்ஸ் அந்த யூனிவர்சிட்டி வேலை பார்க்கறவங்க நினைச்ச கூடாது, அப்போ கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாவோ இல்ல கவர்மெண்ட் அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அகேன்ஸ்டா பேசவோ இல்ல வேற எந்த விதமான ஆக்டிவிட்டிலையோ ஈடுபடக்கூடாது. ரைட், அது போக நிறைய மாற்றிருந்தாங்க, சிலபஸ் நிறைய கைவிப்பாங்க, அட்டண்டன்ஸ் கொண்டு வந்தாங்க, யூனிவர்சிட்டியில அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ரைட், சிஸ்டமும் கொஞ்சம் மாற்றிருப்பாங்க. சரியா, ஸோ யூனிவர்சிட்டி கமிஷன் 1902. அடுத்து ஜாகிர் ஹுசேன் கமிட்டி 1937. ஜாகிர் ஹுசேன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல இந்தியாவோட பிரசிடென்டா இருப்பாரு. ரொம்ப முக்கியமான எஜுகேஷனிஸ்ட், காந்தியவாதி. ஸோ இவரோட பிரின்சிபல் ஃபுல்லாவே என்ன அப்படின்னா வர்தா ஸ்கீம், வர்தா காந்தியம் பிரின்சிபல்ஸ் அது. காந்தியம் பிரின்சிபல் எஜுகேஷன் அந்த கைக்குழம்புல என்ன இருக்கும் அப்படின்னா அகிம்சா, ரைட், சத்தியாகிரகா, வொகேஷனல் எஜுகேஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு ஜாகிர் ஹுசேன் கமிட்டி, வொகேஷனல், ரைட். அண்ட் ஸோ இவ்வளவுதான். ஜாகிர் ஹுசேன் உங்களுக்கு இயர் மட்டும் தெரிஞ்சா போதும், எல்லாத்துக்கும் இயர் மட்டும் தெரிஞ்சா போதும். அண்ட் அதோட கோர் பார்ட், ரைட். ஸோ சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னா இயர், கோர் பார்ட், எல்ஃபின்ஸ்டன் 3 இயர், கோர் பார்ட், மெக்காலே மினிட்ஸ் 1835 என்ன கொண்டு வந்தாங்க, இங்கிலீஷ் as a medium of instruction, goods dispatch, magna carta, right. And which one is known as Indian education system கேட்டா Hunter education, Hunter commission, I'm sorry, 1882. And Universities Commission 1902. Then Zahir Hussain Committee 1937, known as Varda scheme. கொஞ்சம் கேட்கலாம், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சரியா, வர்தா ஸ்கீம் காந்தியம் பிரின்சிபல் தான், வேற ஒன்றும் கிடையாது, ரைட். அண்ட் ஃபைனலி சார்ஜென்ட் ரிப்போர்ட், இதுதான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல கொடுத்த கடைசி ரிப்போர்ட், சார்ஜென்ட் ரிப்போர்ட். பட் இதுவுமே என்ன அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார்ஜென்ட் ரிப்போர்ட், ரைட். எஜுகேஷன் வந்து கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியனைஸ் ஆகும். இந்தியனைஸ் சென்ஸ் ஓவரால் அப்போ வந்து ஒரு ப்ரொவின்சியலா தானே இருக்கும், கிளாஸ் தனியா இருக்கும், ரைட். சாரி, மெட்ராஸ் தனியா இருக்கும். அண்ட் தே ஹேவ் தேர் ஓன் எஜுகேஷன் சிஸ்டம், ரைட். ஏன்னா இப்போ இந்த வர்தா சாரி சார்ஜென்ட் ரிப்போர்ட் நிறைய 1935 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எலெக்ஷன்லாம் வந்து இங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழா மாறிடுச்சு. சார்ஜென்ட் ரிப்போர்ட் வரும்போது எல்லா ஸ்டேட்லயுமே, அப்ப ஸ்டேட்ங்கிற வேர்டு கிடையாது, ப்ரொவின்சியல், அந்த ப்ரொவின்ஸ் தான். அந்த ப்ரொவின்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா